உன் அத்தை நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். உன் மனைவியையும் குழந்தையையும் திரும்ப இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு ஆர்த்தி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். வா பிரசாந்த். வாங்க அத்தை. இல்ல இல்ல போகாதீங்க, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. இவன் ஒரு சுயநலவாதிக்கா, இவன் இப்படிதான் பண்ணுவான். இவனுக்கு நீங்க ஆதரவு கொடுக்காதீங்கக்கா. நிச்சயமா கொடுப்பேன். உனக்கு தாய் பாசங்கிறதே இல்ல. இல்லக்கா, நான் உங்களை விட மாட்டேன். என் ஆர்த்தியோட சந்தோஷத்தை கிடைக்க யாரையும் நான் விட மாட்டேன். நான் உங்களை போக விட மாட்டேன். எங்களை நீ தடுக்காத. எங்க வழியில இருந்து தள்ளி போ. நான் போக மாட்டேன். நான் சொல்றேன்ல, நகரு. இல்ல, போக மாட்டேன். நான் சொல்றது கேளு பிரசாந்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன்னோட சுயநலத்தினால மனுஷத்தன்மை எழுந்துட்டு நிக்காத. உன்னோட பழைய வாழ்க்கையை நீ மறந்துட்டியா பிரசாந்த்? மத்த விஷயத்துல வேணா நம்ம கட்டாயப்படுத்தலாம், ஆனா இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி ஒண்ணு விரும்பல, அவர் ராஜேஷ மட்டும் தான் விரும்புறா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு பிரசாந்த். பிரசாந்த், நான் சொல்றத கேளு. சொல்றத கேளு பிரசாந்த், நான் சொல்றத கேளு. பிரசாந்த், வேணாம் பிரசாந்த். பிரசாந்த், நான் சொல்றத கேளு. கதவு திறங்க அக்கா. அக்கா, நான் சொல்றத கேளுங்க. அக்கா, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாதீங்க. கதவை திறங்க. இங்க பாருப்பா, கேளுங்க அக்கா. இவ இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுவா. வா பிரசாந்த், வேண்டாம் பிரசாந்த், அப்படி பண்ணிடாத. பிரசாந்த், அக்கா, அக்கா, பிரசாந்த். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பிரசாந்த் அக்காவை கூப்பிட்டு ராஜேஷ் வீட்டுக்கு தான் போறேன். இப்ப வரைக்கும் ராஜேஷ்க்கு மட்டும்தான் ஆர்த்திக்கும் பிரசாந்துக்கும் இருக்கிற உறவு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்போ அக்கா அங்க போனாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடும். என்ன பண்றது? என் ஆர்த்தியோட சந்தோஷமான வாழ்க்கை நாசமா போயிடும். கடவுளே, நான் என்ன செய்ய? என் ஆர்த்தியோட சந்தோஷமான வாழ்க்கையை நான் எப்படி காப்பாத்துறது? எனக்கு ஒண்ணு புரியலையே. என்ன பண்ணுவேன்? பிரியா, கிளவுட்ஸ்ல ப்ளூ கலர் அடிமா. ப்ளூவா? ம். அம்மா, அருண் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என் பெயிண்டிங் எப்படி பண்ணிட்டான் பாருங்க. என்ன அருண் இது? இங்க பாரு, பிரியாவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வீணா போயிடுச்சு. நான் ஒண்ணு வேணும்னு பண்ணலையேம்மா. நீ வேணும்னே தான் பண்ண. அழக்கூடாது பிரியா, நீ குட் கேர்ள் தானே? அருண், பிரியா கிட்ட முதல்ல சாரி கேளு. சாரி பிரியா. நீ சாரி சொல்றதால என் பெயிண்டிங் ஒன்னும் சரி ஆயிடாது. அது போனது தான். சாரி கேட்டு இப்ப என்ன ஆக போகுது? பிரியா, அருண் தப்பு பண்ணதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் தான் உன்கிட்ட சாரி கேக்குறான்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? யார மனசார சாரி கேக்குறாங்களோ அவங்க செஞ்சு தப்பா அவங்க உணர்ந்து சாரி கேக்குறாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப அவங்கள மன்னிக்கிறதுல தப்பு இல்ல. அவங்க செஞ்ச தப்பால மத்தவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க.
அவங்க வருத்தப்படவும் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க சாரி சொன்னதும் உங்களுக்கு இருக்கிற கவலை குறைதோ இல்லையோ, அவங்க உங்களுக்கு செஞ்ச தப்ப மறந்து அவங்கள மன்னிக்கிறது தான் மனுஷத்தன்மை. உனக்கு தெரியுமா, இந்த சின்ன வார்த்தை நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உண்மையான மனசோட சாரி கேட்டா எல்லாமே சரியா போயிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இட்ஸ் ஓகே. நீ என்னுடைய அண்ணன். நான் உன் மேல கோபப்பட மாட்டேன். தேங்க் யூ. நீ பெயிண்ட் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா, திரும்ப புதுசா டிராயிங் பண்ணலாம், சரியா? வேற பேஜ் எடு. இப்ப பானு அப்படியே பார்பி டால் மாதிரி இருக்கா. சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரமா பெயிண்டிங்ஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாக்லேட்ஸ் தருவேன். ஓகே அம்மா. सब इस दिल की ही तो मुश्किल, सब इस दिल की ही तो मुश्किल है. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் எனக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டேன். என்னோட கடந்த கால வாழ்க்கை நான் உங்ககிட்ட சொன்ன போய் எல்லாம் என் மனசுல பெரிய சுமையா இருக்கு. அத நான் குடும்பத்துல உள்ளவங்க முன்னாடி சொல்ல போறேன். நம்ம குடும்பத்துல உள்ளவங்க என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் அதை மொத்தமா உடைச்சிட்டேன். அதுக்காக என்ன தண்டனை எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த தண்டனையை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான்.
இங்க பாருங்க மேடம், இது இப்போ வந்திருக்கிற புது டிசைன். கடைக்கு வர பொம்பளைங்க இத பார்த்தாங்கன்னு வச்சுங்க, அப்படியே கொத்திக்கிட்டு போயிருவாங்க. ஆமாப்பா, நீ சொல்றது சரியாதான் இருக்கு. இந்த மாதிரி புடவை தான் என் மருமகளுக்கு வாங்கணும்னு நினைச்சேன். விஜய், இத பாத்தியா? இந்த புடவை ஆர்த்திக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல? ஆமா அத்தை. வா ஆர்த்தி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க பாரு, இந்த புடவைய நான் உனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல? சரி வா மருமகளே, நீ இன்னும் எத்தனை புடவை வேணாலும் எடுத்துக்கோ. செலவு பத்திலாம் எதுக்குமே கவலைப்படாத. ராஜேஷ் ஒண்ணும் சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆர்த்தி, அத்தையோட ஃபுல் சப்போர்ட் எப்பவும் நமக்கு தான். பாரு. செலவு பண்ற இடத்துல எப்பவுமே காயத்ரி முன்னாலதான் நிப்பா. அத்தை, மாமா, நான் உங்ககிட்ட உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் பாக்குறேன். பிரசாந்த் சார், அத்தை நீங்களா? வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அத்தை, மாமா, பாருங்க நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க வாங்க, வணக்கம். நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லணும்னா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருக்கணும். ஆனா கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால வர முடியல. அதுவும் இல்லாம மருமகளோட சொந்தக்காரங்களாச்சு நீங்க. நீங்க இங்க வந்திருக்கிறது பார்த்தா உங்களுடைய பெரிய மனசை காட்டுது. வாங்க வந்து உட்காருங்க. உட்காருப்பா. அண்ணா, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதனால நீங்க. பரவாயில்ல மேடம், போன் பண்ணுங்க, நாளைக்கு கொண்டு வரேன். சரி. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. வாங்க. நான் ஒண்ணு இங்க உட்கார வரல. எங்க குடும்பத்தோட விலை மதிப்பில்லாத பொருளை திரும்பி வாங்கிட்டு போக வந்தேன். உங்க குடும்பத்தோட விலை மதிப்பில்லாத பொருள் எங்க வீட்ல எப்படி இருக்கும்? நாங்க என்ன திருடங்களா? திருடங்களா ஏமாத்துக்காரங்களான்னு உங்களுக்கு தானே தெரியும். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எதை வாங்கிட்டு போக வந்தீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்களோட மருமக ஆர்த்திய
ஆர்த்தி உங்களுக்கு மருமகளா இருந்தா, ஆனா இப்ப அவ எங்க வீட்டு மகாலட்சுமி. என் பிள்ளைக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. உங்க பையன் ராஜேஷோட மனைவியா? நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க காயத்ரி? இவ பொய் சொல்லியிருக்கா, உங்களை ஏமாத்தி. இந்த பால்வடிற முகத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. இவ ரொம்ப புத்திசாலித்தனமா உங்க எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்தி. ஆர்த்தி, இவங்க என்ன சொல்றாங்க? நான் அவங்க எல்லார்கிட்டயும் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆர்த்தி, நீ ஒண்ணு விதவை இல்ல. பிரசாந்த் தான் உன்னோட புருஷன். விவாகரத்து தான் ஆகியிருக்கு. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால பிரசாந்த் உயிரோட இருக்கு. அதனால இன்னும் இவ பிரசாந்தோட பொண்டாட்டி தான். பிரசாந்த் உயிரோட இருக்கும் போதே இந்த பாவி மக 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அத உங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. விஷயம் இதுதானா? நீங்க ஏன் எங்ககிட்ட முதல்லயே? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நாங்க எப்பவுமே அவமானப்படுத்தினது கிடையாது. அதுக்காக நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா என்ன? இவதான் உங்க பையனோட வாழ்க்கையில விளையாடி இருக்கா. இவதான் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறா. என் பையனோட காதல, அவன் வச்ச குங்குமத்தை அக்னிய சாட்சியா வச்சு அவன் கட்டின தாலிய அவமானப்படுத்தி. நீ ஏன் அமைதியா நிக்கிற? வாயை திறந்து அவங்க கிட்ட சொல்லு. இது பொய்னு அவங்க கிட்ட சொல்லு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லைல்ல? நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல உங்க கூட இருக்கோம். எங்க மருமக அவமானப்பட்டு நிக்கிறத எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சொல்லுமா, உண்மை இல்லைன்னு சொல்லு. ஆர்த்தி, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஏன் அமைதியா இருக்க? இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லு. சொல்லு ஆர்த்தி, சொல்லு, பதில் சொல்லு. இவங்க உண்மையதான் சொல்றாங்க. ஆமா, உண்மையதான் சொல்றாங்க. அட கடவுளே, ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணையா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க? இந்த மாதிரி ஒரு சுமங்கலிக்கா 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் ஆர்த்தியோட புருஷன்னு சொல்றது? பிரசாந்தையா இல்ல ராஜேஷையா? இங்க நடக்கிறத பார்த்தா கூத்தால இருக்கு. பிரசாந்த் தான் இவளோட புருஷன். பிரசாந்த் தான் இவளோட நெத்தியில முதல்ல குங்குமத்தை வச்சான். அதனால இவதான் எங்களோட மருமகள். என்னோட மருமகளையும் பேரனையும் கூட்டிட்டு போகத்தான் இங்க வந்திருக்கேன். இல்ல இல்ல, ஆர்த்தி என் பையன் ராஜேஷோட குழந்தைய என் பேரனை வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. நான் அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நெல்லு காயத்ரி, நம்மளோட அன்பையும் இந்த வீட்டு மான மரியாதையும் களங்கப்படுத்தினவளுக்கு நிச்சயமா இந்த வீட்டுல இடம் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட அன்பை இவ தேவையில்லாம கொச்சப்படுத்திட்டா. நாங்க எல்லாருமே ஆர்த்திய மனசார ஏத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு பதிலா இவ எங்களுக்கு என்ன கொடுத்தா? பொய் சொல்லியிருக்கா, ஏமாத்திருக்கா. ஒவ்வொரு தடவையும் இவ செஞ்ச தப்ப நான் மன்னிச்சுக்கிட்டே வந்திருக்கேன். ஆனா இனிமே மன்னிக்க மாட்டேன். இந்த நிமிஷமே இவ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்.